டெமோ சிஸ்டக்குள்ளே போகலாம். ஸோ சர்வர் ஆடிட் ஸ்பெசிஃபிகேஷன் ரைட் கிளிக் பண்ணி சர்வர் ஆடிட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துடலாம். ஆடிட் இப்போ வந்து நம்ம புதுசாக ஆடிட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஆடிட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிடலாம் அதில். ஸோ அதில் வந்துட்டு இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து என்னது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஃபுல் டெக்ஸ்ட் குரூப் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஃபெயில்டு லாகின் குரூப். இப்போ நீங்கள் இன்கேஸ் ஓகே அதில் வந்துட்டு இப்போ நீங்கள் லாகின் பண்ணும்போது நீங்கள் பாஸ்வேர்ட் தப்பாக அடிச்சிட்டிங்க அப்படின்னும்போது நமக்கு வந்து ஃபெயில்டு லாகின் குரூப்பில் வந்து புதுசாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது அந்த சர்வர் லெவல் ஆடிட் வந்துட்டு நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். இப்போது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போகிறேன். ஆடிட் ஆக்ஷனில் ஃபெயில்டு லாகின் குரூப் மட்டும் ஒரு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது சர்வர் டிசேபிள் பண்ணிடலாம். டிசேபிள் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு நியூ சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நியூ சர்வர் வந்து கனெக்ட் பண்ணுறோம். என்ன சர்வர் நேம்னா லாகின் எஸ்கிள்ன்றது எஸ்கிள் சர்வர் நேம் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் செக்யூரிட்டியில் போயிட்டு அதில் ஆடிட்டில் போயிட்டு இந்த ஆடிட் நம்ம வந்து கிடைக்கும். இப்போ சர்வர் ஆடிட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிடைச்சி. இப்போ அதே சி ட்ரைவில் டேட்டான்ற ஃபோலில் பார்த்தீங்கன்னா இப்போது இதான் வந்து நம்மளுடைய ஆடிட் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, அந்த ஃபைல் டேட்டா வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எடிட் கொடுக்கணும். இதை வந்து சர்வர் ஆடிட் ஃபங்க்ஷன் வந்து ஃபைல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.